இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. நானும் என் பேர் கார்த்திங்க. நான் வர்ம வைத்தியர். மூலிகை புகை சிகிச்சை, மூலிகை ஒத்தடை சிகிச்சை, மண் குளியல், வாழை குளியல், எண்ணெய் குளியல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பக்கவாதத்துக்கு நாங்கள் முக்கியமாக வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பக்கவாதத்தில் நம்ம பெரிய லெவலில் வைத்தியம் பார்க்குறோம். பெரிய லெவலில் நம்ம வர்மம், ஒத்தடம், புகை இது மாதிரியான அனைத்தும் சேர்த்து ஒரு இடத்துல வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாண்டம்பாளையம் அப்படிங்கிற கிராமங்க. வாழாந்திக்கு பக்கத்தில் இருக்குது. மோகனூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம். இது பக்கவாதத்துக்கு வைத்தியத்துக்கு வரணும் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே வந்தோன்னா 1 மாதத்தில் நம்ம குணப்படுத்திடுவோங்க. 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கும். அவங்களுடைய உணவு முறை, மருந்து, பயிற்சி எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியம் நம்ம பண்ணிவிட்டு பத்தியும் சொல்லி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருள் சேர்த்தக்கூடாதுங்க. கறி, மீன், முட்டை, கருவாடு, நல்லெண்ணெய், பாவக்காய், அகத்திக்கிறீங்க அது சேர்த்தக்கூடாது. ஏசியில் தூங்கக்கூடாது, ஃபேனில் தூங்கக்கூடாது. இதை தூங்காமல் ஹீட் வாட்டர், அதாவது சுடுநீர் தான் குளிக்கணும், சுடுநீர் தான் குடிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மூலிகை புகை சிகிச்சை, மூலிகை ஒத்தடை சிகிச்சையும் நாங்கள் ஒரு எண்ணெய் வச்சுருக்கோங்க. ஒரு 5 எண்ணெயில் காய்ச்சினது, அது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், பொங்கெண்ணெய், வேப்பெண்ணெயில் நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை நான் ஃபுல்லும் அப்ளை பண்ணி, அந்த கை கால் அப்ளை பண்ணி நாங்கள் புகை போடுவோங்க. புகை போட்டோன்னே அந்த சொட்டிங், அதாவது அந்த துவாரம் வழியாக, அதாவது ரோமக்கண் வழியாக உள்ளக்கூடிய வேறு வெளியே வந்துடும். அந்த கைகால் விறுவிறு இருக்குங்க. அந்த உடம்பு குளிர்ச்சி தன்மையை நம்ம ஹீட்டாக மாற்றுறது, அந்த உடம்பு சூடு தன்மையை மாற்றி அதுக்கு பிறகு நம்ம மருந்து கொடுத்தா மருந்து நல்லா வேலை செய்யும், ஒத்தடம் கொடுத்தா நல்லா வேலை செய்யும். அந்த கிளாட் இருந்து கரைங்க. இப்போ லெஃப்ட் சைடு கிளாட் ஆகிடுச்சுன்னா ரைட்டு பக்கம் கைகள் வராது, ரைட்டு பக்கம் கிளாட் ஆச்சு லெஃப்ட் சைடு கைகள் வராது. இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. ப்ரெஷர்னால் வரக்கூடிய ஸ்ட்ரோக் இருக்குது. சில வந்து இதனால், அதாவது பிளாக்னால் வரக்கூடிய ஸ்ட்ரோக் 2 டைப்பாக சொல்கிறாங்க. இதில் 2 டைப்பு பார்த்திங்கன்னா ப்ரெஷராக வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் அந்த நரம்பு வந்து இதாகிடும், வெடிச்சிடும். இந்த பிளாக் வந்து ரத்தம் வந்து ஓட்டம் இல்லாமல் கட்டாகி நின்றுக்கிறது. மூளைக்கும் உடம்புக்கான அந்த கனெக்ஷன் கட்டாகும் போது அந்த கை காலுக்கான இன்ஃபெக்ஷன் வர்றது, அதாவது அந்த தகவல் தொடர்பு வர்றதில்லை. அது மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம ரத்த ஓட்டம் மூலம் ஓட விடும்போது நம்ம இது வந்துடும். அது வந்து உள்ள செல்கள் வந்து இறந்துருந்தாலும் ஒரு 60 வயசு 65 வயசு வந்து ஈஸி சரி பண்ணலாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லேட்டாகவும், சில பேர் சரியாகவும் போயிடும். அந்த கை மட்டும் அசைவு மட்டும் இருந்துன்னா 100க்கு 100 சரி போயிடலாம். ஆனால் கை அசைவு சுத்தமாக இல்லை அப்படின்னா அதை குணப்படுத்துறது இது வரைக்கும் சாத்தியப்படவே இல்லைங்க. நாங்களும் சித்தா வைத்தியம் பண்ணுறோம், வர்மம் பண்ணுறோம், ஒத்தடம் பண்ணுறோம், புகை சிகிச்சை பண்ணுறோம், இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயாவது வைத்தியம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், இந்தியா ஃபுல்லும் பார்க்குறோம். எங்கேயுமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம அது மாதிரி பேசி நம்மகிட்ட இருக்கிறாங்க பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அனுபவத்தில் அது மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. அது மட்டும் அந்த கை வந்து அசைவு இல்லாத கை, அசைவு வர்றதுன்றது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அசைவு இருந்தால் ஈஸியாக சரி பண்ணிடலாம். இது இல்லாத நம்மக்கிட்ட ஐயா வைத்தியம் வந்திருக்காங்க. இது 3ஆவது சிட்டிங்க. ஏற்கனவே டைம் வந்துட்டு வைத்தியம் பண்ணி போயிருக்காங்க. இப்போ 3ஆவது முறை வந்திருக்காங்க. 2 தடவை வைத்தியம் பார்த்ததில் எந்த அளவுக்கு அவர் நன்மை அடைஞ்சிருக்காரு, எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குது, எத்தனை சதவீதம் எங்களுக்கு வந்து இப்போ அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான எத்தனை சதவீதம் குணமாயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம். அது பிறகு அவங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. பார்த்தீங்கன்னா இவரோட நம்பர் வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்து வந்தேங்க. இவரோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நான் கேட்டேங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டேங்க, ஒன்றும் சரியாகலை. அப்புறம் இவரோட நம்பர் பார்த்து இவர் கான்டாக்ட் பண்ணி நான் கேட்கும்போது இவர் சொன்னார், வாங்க கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொன்னார். கை எப்படி மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. சொல்லும்போது நான் வந்து கை கொஞ்சம் ஃபிங்கர் லைட்டாக மடங்குதுங்க, விரிய மாட்டேங்குது, ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வாங்க சரியாகுன்னு சொன்னாருங்க. நான் இப்போ வந்து இங்கே மூலிகை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. 2 டைம் வந்துட்டு இது 3ஆவது டைம் வந்திருக்கிறேன். இப்போது 2 டைம் வந்து அதில் வந்து மூலிகை சிகிச்சை கொடுத்துங்க. இது மறுபடியும் என்ன ஒத்தடமெல்லாம் கொடுக்குறாரு, மூலிகை ஒத்தடம் கொடுக்குறாரு. அந்த கொடுத்ததில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார், உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு வந்து நரம்பெல்லாம் லூஸ் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கண்டிப்பாக ஆகிருக்குது. நீ அடுத்த
இன்னொரு 2 சிட்டிங் வந்ததுன்னா சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. கையெல்லாம் தூக்க வருது, இப்படி தூக்க மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் தூக்கவே மாட்டேன், ஒன்றும் அசைவே இருக்காது, பேசாமல் தான் இருப்பேன். நான் அந்த லெவலில் தான் இருந்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நடப்பேன். இருந்தாலும் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் அளவு நல்லா நடக்கிற, கையெல்லாம் மேலே தூக்குறேன். அவர் கொடுத்த சொல்லித்தந்த பயிற்சியெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கேன். 100% நல்லா இருக்கேன், நல்லா ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை போல் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வருவேன். நான் இங்கே பரவாயில்ல. வைத்தியர் வந்து சின்ன வயசாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா பார்க்குறாரு, நல்லா தொழில் நல்லா கற்றுருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்து பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாங்க, அது ஐயன் டைம் வந்தாங்க. இப்போ டைம் நீங்கள் தான் வைத்தியம் பண்ணுறோம். ஏற்கனவே டைம் பண்ணிருக்கோம். பண்ணினதில் இப்போ கை அதாவது ஸ்டிப்பாக இருந்து இப்போ கை லூஸ் வந்துருக்குது, கால் லூஸ் வந்துருக்குது. இப்போ நடக்க முடியுது. நம்ம நடப்பார், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்க முடியும், கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. 2 டைம் வந்திருக்காரு வரைக்கும். இப்போ இது வரைக்கும் 2 வருஷமாக அவர் பாதிக்கப்பட்டதில் இந்த ரிசல்ட் வந்து இப்போ 2 டைம் நாங்கள் 2 தடவை வந்து அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே வரணும், இங்கே வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு, அதாவது எங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். ஏன்னா ஒரே டைமில் நிறைய பேர் தான் வைத்தியம் பண்ண முடியாது. எங்களோட இந்த மாதிரி அதாவது பாதம் வந்து கை கால் வீக்கம், கால் வீக்கம், ப்ளஸ் வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. அந்த இடுப்பு வலி அதிகமாக வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சோன்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்மகிட்ட வைத்தியம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு குறைஞ்ச கட்டணம் நாங்கள் தான் வசூலிக்கிறோம். ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1250 மேலே பீஸ் வராதுங்க. இவ்வளோ தான் நாங்கள் வாங்குகிறோம். இது வந்து ஒரு 3 டைம் 4 டைமில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும். அப்படி ரிசல்ட்டு வராதுன்னா கூட நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம், ஒளிவு மறைவு இல்லாமல். இது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுவோம். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நிறைய பக்கம் போய் ஏமாந்துருக்குறோம், இங்கேயும் வந்து ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. முடிஞ்சு வைத்தியம் பார்ப்போம், முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதே நீங்கள் எப்போ வருனாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்பர் போகுது, அந்த நம்பரில் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் வரலாம்.